துணை குடியரசுத் தலைவராக சுதர்சன் தேர்வானால் மட்டுமே நாடாளுமன்றம் ஜனநாயக மக்களாட்சி முறைப்படி நடைபெறும் என கூறியுள்ள சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு, துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் நடுவண் அரசு செய்யும் தவறுகளை சுட்டிக்காட்டியதால் தான் அவர் பதவி விலக நேரிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மேலவையில் அரசுக்கு எதிரான அரசு செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்கு எந்த அனுமதியும் குறிப்பாக இதற்கு முன்னால் இருந்த ஜெகதீப் தன்கர் அவர்கள் ஏன் ராஜினாமா செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது என்று சொன்னால் என்னன்னு உங்க எல்லாத்துக்குமே அது தெரிஞ்ச விஷயம்தான். அதாவது அரசு பாரத பிரதமர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கோரிக்கைக்கு அனுமதி கொடுக்கணும். இவரு அது இல்லாம கொடுத்ததுதான் அவருக்கு. நாடாளுமன்றம் ஜனநாயக முறையில நடக்குது. நம்முடைய சுதர்சன் ரெட்டி அவர்கள் இப்ப இருக்கிறார். அருமையான ஒரு கருத்தை சொன்னார். நாடாளுமன்ற ஜனநாயகம் என்பது அரசு செய்கின்ற தவறுகளை நாடாளுமன்றத்திலே பேசுவதற்கு அனுமதித்து பதிவு செய்வதுதான் ஜனநாயகத்தினுடைய கடமை. அதை இந்த அரசு தொடர்ந்து புறக்கணித்து வருகிறது. தேர்தல் ஆணையம் செய்த தவறை விவாதிக்கிறதுக்கே அவர்களை எடுத்துக்கொள்ளவில்லை. அவர் இப்படிப்பட்ட சூழல்ல ஒருபோதும் அதை நடத்த அனுமதிக்காம கடைசி நாள் விவாதம் 27 பில்ல பாஸ் பண்ணி வந்தாங்கன்னா எவ்வளவு கொடுமை. வெற்றி பெற்று மேலவைக்கு வந்தால் ஜனநாயக முறைப்படி அந்த அவை நடக்கும். அதனால ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவங்க எல்லாரும் ஓட்டு போடுவாங்கன்னு நம்புறோம். அவர் வெற்றி பெறுவார்.